அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம் பிர்காவில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து தராவி தொழுகையும் சிறப்பு பயானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு தராவி தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் தொழுகையிலும் பயானிலும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العليم أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتيكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم. பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய கடைசி பத்திலே இறுதி கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி பத்தினுண்டான அமல்களை முழுமையாக செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். அருமையானவர்களே, பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது யாரெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை முன்மொழிகின்றார்களோ அவர்களையெல்லாம் இஸ்லாம் ஒவ்வொரு நிலையிலும் அவர்களை என்ன செய்து என்று சொன்னால் பக்குவப்படுத்துகின்றது. அது எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு மார்க்கம் இஸ்லாம் தவறியது இல்லை. அதுபோன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய தோழர்களையும் பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்களிலே எந்த ஒரு நேரங்களிலும் என்ன செய்யலை, தவறாமல் இருந்தாங்க. அப்போ இந்த உலகத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதுவரான முஹம்மதை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பக்குவப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். அதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். வெறுமனமே நான் உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் உன்னை எந்த ஒரு சூழலிலும் நாம் இல்லாமல் சும்மா உனக்கு ஃப்ரீயாக நான் என்ன செஞ்சிடறேன், சொர்க்கத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டா அந்த சொர்க்கத்துடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அதன் அடிப்படையில் கூட அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கலாம், நம்மளை சில விஷயங்களை இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டு நம்மை பக்குவப்படுத்தலாம். அதன் அடிப்படையிலே இன்று நாம் காணக்கூடிய முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள், இன்று கண்கூடாக பார்க்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள், உலகளவிய எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனைகள், துன்பங்கள், கொண்டளிக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள், மஸ்ஜிதுகள் மூடப்படுகின்றன. எங்கு பார்த்தாலும் அது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் ஆங்காங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இன்று ரமலான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒரு அருளான மாதம், இரஹமத்தான மாதம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய எல்லா விடயங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த ரமலானை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பற்றி ஒரு பரக்கத்தான ஒரு ரமலான், இதில் நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழலாம். பொதுவாக மனிதனுடைய உள்ளத்திலே இந்த கேள்வி என்பது சாதாரணமாக வரக்கூடியது. அது எந்த அளவுக்கு அவனுடைய ஈமானுடைய பலமாக இருந்தாலும், பலத்தை அவன் கொண்டிருந்தாலும் கூட சில நேரங்களிலே அவருடைய உள்ளங்களிலே ஈமானுடைய தடுமாற்றம் ஏற்படுகின்ற பொழுது இந்த கேள்விகள் என்ன செய்யலாம், அவனுக்கு எழலாம். நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நமக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது? இன்று எத்தனையோ சமுதாயங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள்.
வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள், வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள், தாண்டோணித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முஸ்லீம்களுக்கு மட்டும் எங்கு பார்த்தாலும் எந்த நிலையிலும் எந்த நிமிடமும் எந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆபத்துகள் வரும், எந்த நேரத்திலே அரசாங்கங்களின் மூலமாக கைதுகள் வரும், அல்லது எந்த நேரத்திலே மற்ற ஆட்சி அதிகாரிகள் மூலமாக இந்த உலகத்துடைய வல்லரசுகளின் மூலமாக பாதிப்புகள் ஏற்படும், அல்லது எந்த நேரத்தில் எந்த ஒரு பரீட்சலை தாங்கிக் கூடிய சூழலை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மனிதனுடைய உள்ளத்திலே கேள்வி வரும். அதையும் தாண்டி இன்னொரு கேள்வி வரும், அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? எல்லா மனிதனுடைய ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, இது போன்ற நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, அவனால் மனதிலே தாங்காத துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது முஸ்லீம்கள் எங்கே பார்த்தாலும் கொல்லப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலஸ்தீனத்தில் 340 சிறுவர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த குண்டுகள் பாய்ந்த அந்த பச்சிலம் குழந்தைகள் வீடியோவெல்லாம் நம்ம பார்த்து கண்கள் அந்த ஃபோனை தூக்கி போட்டுலாம் போல இருக்கு, கண்கள் எல்லாம் கண்ணீர் வருது. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தோம்னா மஸ்ஜிதுகளை மூடிக்கிறாங்க, ஹோலி பண்டிகையின் பேரில் முஸ்லீம் சமூகத்தை அடிக்கிறாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பார்த்தோன்னா தொழுதுட்டு வரக்கூடிய இளைஞர்களை அடிச்சிருக்காங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களுடைய சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இடர்பாடுகள். ஏன், எதற்கு? அல்லாஹ் சொல்கின்றான், முஸ்லீம்களை நாம் பக்குவப்படுத்துகின்றோம். முஸ்லீம்களை நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் பக்குவப்படுத்துகின்றோம். சாதாரணமாக இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது, வாழ்ந்துட முடியாது. நீங்கள் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய இலகுவான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். சொர்க்கத்தில் எப்படி நீங்கள் இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்வி எழுந்தாலும் கூட அந்த நேரத்திலே சைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் தக்குவாவை தக்க வைத்து கொண்டு இறைச்சமுடையவா நீங்கள் வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்திலே முஸ்லீம்களை என்ன செய்கின்றான், பக்குவப்படுத்துகின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்கின்ற பொழுது சர்வ வல்லையும் உள்ள அல்லாஹ் நாம் படும் துன்பங்களை என்ன செய்கிறான், பதிலளிக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் தன்னுடைய திருமறைகளை கேட்கின்றான் வல்ல ரஹ்மான். சூரத்துல் பக்ராவிலே 2வது வசனம் 2வது அத்தியாயம் 214வது வசனத்தில் சொல்றான், அம் ஹசித்தும் அன் ததுகுல் ஜன்னா வலம்மா யஅதீக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஹு வல்லர்ராஹு. அதாவது நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை போன்று ஏற்படாமல் வராமல் நீங்கள் இலகுவாக ஈஸியாக சொர்க்கத்தில் ஃப்ரீயாக உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொல்லி நீங்கள் சொர்க்கத்தில் பூஞ்சலையில் புகுந்துட முடியுமா அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? இல்லை. வஸில்ஸாலு ஹத்தா யகூலுர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹி வஸல்ஸிலு ஹத்தா யகூலு ரசூலு. நபிமார்கள் எல்லாம் சொன்னாங்க இந்த வார்த்தையை. அது மட்டுமல்ல, அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டு அந்த உம்மத்துக்கெல்லாம் சொன்னாங்க, மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ எங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது இருக்கிறது? அப்போ அல்லாஹ் பதில் சொல்கின்றான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் தான் இருக்கு, அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கும். இந்த வசனத்தில் நம்ம 2 விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுறான். ஒன்று, இலகுவாக நீங்கள் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 2வது, கண்டிப்பாக உங்களுடைய துன்பங்களுக்கு பின்னால் உங்களுக்கு இன்பம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக இருக்கும் என்பதாக என்ன செய்ய பதிலளிக்கிறான். இன்றைய முஸ்லீம் சமூகம் எதை எடுத்துக்கொள்கிறது? 2வது விஷயத்தை இருக்குது, எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்போ கிடைக்கும், இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ துன்பப்படுறோம், இவ்வளோ வறுமையில் இருக்கோம், அல்லது இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக மட்டுமே நம்முடைய பழிச்சொல்கள் ஏராளமாக நம்மளை போட்டுக்கிட்டு இருக்காங்க உலகத்தில். அங்கங்கே பார்த்தா என்ன செய்யறான், முஸ்லீம் சமூகத்தை என்ன அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? நம் நெஞ்சங்களை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த வீடியோக்குள்ள முஸ்லீம்கள் படக்கூடிய சிரமங்களை, அந்த முஸ்லீம் படக்கூடிய துன்பங்களை பார்த்து, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை பார்த்து என்ன கேட்குறோம்? அல்லாஹ்வுடைய உதவி எப்போங்க வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்போடா வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? என்ன அல்லாஹ் நம்மளை படைச்சிட்டு இப்படி பண்ணிட்டானே. யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தக்குவாக இருந்தாலும், மிகப்பெரிய இடர்பாடுகள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருவது, அந்த கேள்வி வரத்தான் செய்வோம். அந்த கேள்வியை இப்படி கொஸ்டின் மார்க்கு அல்ல சைத்தான் என்ன செய்வான், உங்களுடைய உள்ளங்களை எழுப்பியே தான் ஆவான். ஆனால் அதற்குத்தான் இந்த வசனம் பதில் சொல்கிறது. நீங்கள் என்ன செய்ய முடியாது, சாதாரணமாக சொர்க்கத்துலாம் எல்லாம் போயிட முடியாது. சாதாரணமாக என்ட்ரிலாம் டிக்கெட் ஃப்ரீயாலாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க சொர்க்கத்தில். வாங்க ஃப்ரீயாக கொடுக்குறோம், உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, நாங்கள் மாட மாளிகையை கட்டி வச்சுருக்கோம், உங்களுக்கு ஹூரின் பெண்ணை கொடுக்குறோம், உங்களுக்கு ஹிதுமத் செய்கிறதுக்கு சிறுவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். அல்ல, கொடுக்க முடியாது. அல்ல, இங்கே இந்த உலகத்தில் எடுத்துக்கங்களே, யாராச்சும் உங்களை ஃப்ரீயாக என்ன செஞ்சிருவாங்களா, எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு விட்டுருவாங்களா? ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்கள் நம்மளாம் செய்ய முடியும், நம்ம மனிதர்கள நமக்கு. ஆனால் எல்லாமே நம்மளால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆகவே அல்லாஹ் என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு விஷயங்கள் நம்ம என்ன சொல்ல புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் துன்பத்திற்கு பின்னால் நமக்கு என்ன செய்யுது, இன்பம் இருக்கிறது. அது மட்டுமல்ல,
சர்வமல்லவுடைய அல்லாஹ் வந்து இது போல வந்து நமக்கு முன்னால குர்ஆன்ல பல விஷயங்கள் நமக்கு என்ன செய்யலாம் பேசி தந்திருக்கான். ஃபிரௌனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்லி வஜஅல அஹ்லுஹா ஷைஅன் யஸ்தஇஃபு தாயிஃபத்தும் மின்ஹு யதுஹபு அப்னாஹும் வயஸ்தஇயா நிசாஹும் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன் என்பதாக ஃபிரௌனை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த பூமியில மிகவும் பெருமை கொண்டவனாக இந்த உலகத்தில் அவன் என்ன செஞ்சான் இருந்தான். அது மட்டுமல்ல, தன்னுடைய மக்களை பல கோத்திரங்களாக பல பிரிவுகளாக என்ன செஞ்சான் பிரித்து வைத்து அங்கே ஆண் மக்கள் எல்லாம் யாரெல்லாம் பிறக்கின்றார்களோ அவங்களை எல்லாம் கொண்டொழித்து பெண் மக்களை என்ன செஞ்சான் வாழ வைத்தவனாக என்ன சொன்னான் இருந்தான். அவன் எந்த அளவுக்கு நல்லா என்ன செய்யறான்னா சொல்றான், அவன் விசமிகளில் ஒருவனா இருந்தான். விசமிகளில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய விசமியில ஷைத்தான்ல மிகப்பெரிய ஷைத்தான்ல அபு ஷைத்தானை விட இவன் மோசமாகவும் என்ன செஞ்சான் அப்படி இருந்தான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த சமூகத்தவர்களும் அவருக்கு என்ன செஞ்சாங்க, அந்த நிலையை அவரை தாங்கி கொண்டதின் காரணமாக நமக்கு என்ன செஞ்சோம்னா அவங்களுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சிறிது காலத்திற்கு பின்பு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். சொல்றான், வ அவுரஸ்னல் கௌமல்லதீன கானு யஸ்தல்அஃபூன மசாரிகுல் அர்லி வல் மஆரிபிஹா அல்லதி பாரக்னா ஃபீஹி. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றானா, எவர்களை இவர்கள் பலவீனமாக எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அந்த மக்களுக்கு மிக பாக்கியமான என்ன செய்யறான், பூமியை கிழக்கு பாகங்களையும் மேற்கு பாகங்களையும் சொந்தமாக்கி கொடுத்தோம்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கிழக்கு பாகங்களையும் அவருடைய ஏற்றுக்கொண்ட அந்த கவுமுக்கு மேற்கு பாகங்களையும் என்ன செஞ்சான் சொந்தமாக்கி கொடுத்தான். அது மட்டுமல்ல, ஃபிரௌனால் ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டதின் காரணமாக அவன் கொடுத்த வாக்கு நல்ல விதமாக என்ன செய்யப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது. ஃபிரௌன் அவனுடைய மக்களும் கட்டியிருந்த மாளிகையிலும் உற்பத்தி செய்த தோட்ட தூரங்களையும் நாம் என்ன செஞ்சோம் தரைமட்டமாக்கி விட்டோம் என்பதை அல்லாஹ் பேசுறான். அப்ப ஃபிரௌனை எப்படி அழுத்தாங்கிற வரலாறு மூலமாக நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா சாதாரணமாக ஃபிரௌன் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யவில்லை, அவருடைய கூட்டமும் பனு இஸ்ராயேலும் வெற்றியை பெற்றுக் கொள்ளவில்லை. பல இன்னல்கள், பல துன்பங்கள், பல படும் சிரமங்கள், அல்லாஹ்ட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசக்கூடிய விஷயங்கள், இப்படி பல விஷயங்களுக்கு போராட்டங்களுக்கு மத்தியும் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சான், ஃபிரௌனிலிருந்து வெற்றியை கொடுத்தான், அவனை இல்லாமல் ஆக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவன் அடையாளமாக இந்த உலகத்தில் அலட்சாட்டியம் செய்யக்கூடியவர்களுக்கு, அநியாயம் செய்யக்கூடிய, அக்கிரமம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அடையாளமாக என்ன செஞ்சிருக்கான், இங்கே ஆக்கி வச்சிருக்கான். அது மட்டுமல்ல, தவறு செய்வர்களுக்கு அல்லாஹ் சும்மா விட மாட்டான். தவறு இங்கே இந்த உலகத்தில் ஏன் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கான்? இந்த உலக வல்லரசாக இருக்கட்டும், அல்லது இந்த இந்தியாவை ஆளக்கூடிய ஆதிக்க வர்க்கமாக இருக்கட்டும், அல்லது எவனா இருக்கட்டும், ஏன் தவறு செஞ்சுக்கிட்டு விட்டுக்கிட்டே இருக்கான்? பாபர் மஸ்ஜிதை எடுத்தான், இன்னைக்கு பார்த்தா முஸ்லீம் சிறுபான்மையை ரொம்ப போட்டு தாக்குறான். இன்னைக்கு அமெரிக்க அதிபர் நான் போரே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா, வரப்போது ஆட்சிக்கு வரும்போது நான் போரே செய்ய மாட்டேன், போர் இல்லாத உலகத்தை உருவாக்க போறேன்னு சொன்னா, இன்னைக்கு யமன்ல வந்து என்ன செய்யறான், குண்டு போடுறான், காசா எனக்கு தான், நிலத்தை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அந்த மக்களை, சொந்த மக்களை விரட்ட பார்க்குறான். இதான் ஏன் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு என்ன செய்யறான், ஒரு பெருமை மிக்கவனாக உலாவர செய்யறான்னு சொன்னா, கண்டிப்பாக அவர் தவறு செய்பவர்களுக்கு அவனை மிகப்பெரிய தண்டனையில் வைத்திருப்பதற்காக மட்டுமே இந்த விஷயங்கள்லாம் அவனை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த விஷயங்கள்லாம் அவனை பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்ற பொழுது, வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லியலஹும் கைரிலி அன்ஃபுஸிஹிம் இன்னமா நும்லியலஹும் லியஜ்தாது இன்னமா வலஹும் அதாபும் முஹீன். அல்லாஹ் தெளிவா சொல்றான், சூரத்துல் ஆல இம்ரான்ல 178வது வசனத்துல சொல்றான், நிராகரிப்பவர்களை தண்டிக்காமல் நாம் தாமதப்படுத்துவதற்கு தங்களுக்கு நல்லது என்று அவர்கள் எண்ணிவிட வேண்டாம். இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அல்லது கொடுமை செய்து கொண்டிருக்கின்ற மக்களை அக்கிரமம் செய்து கொண்டிருக்கவங்கெல்லாம் என்ன செய்ய மாறுதட்டி இருக்க வேணாம். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், உலகத்துக்கே அதிபராக இருக்கும், அல்லது நாட்டுக்கே பிரதமராக இருக்கும், நம்ம அடக்கி ஒடுக்கி என்ன செய்யலாம், இவங்களை வச்சிடலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். அவர்களை நாம் தாமதப்படுத்துவதெல்லாம், நாம் அவர்களை தாமதப்படுத்துவதெல்லாம் இன்னமா நும்லியலகும் லியஜ்தாது இன்னமா வலகும் அதாபுன் முஹீன், அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையும் இழிவையும் என்ன செய்யணும், கண்டிப்பாக இந்த உலகத்தில் கொடுப்போம். நீங்கள் இந்த உலகத்தில் வல்லரசை ஆண்டு விடக்கூடிய ஆப்கானிஸ்தானை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ரஷ்யா போர் செய்த காலங்களாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்கா போர் செய்த காலங்களாக இருக்கட்டும், அல்லது பிறகு எத்தனை வல்லரசுகள் போர் செய்யக்கூடிய காலங்களாக ஜெர்மனி ஆண்ட அந்த அவன் என்ன செய்யலாம் போர் செய்யக்கூடிய காலங்களாக இருக்கட்டும், அல்ல அடைக்க ஆக்குகின்ற எத்தனை வல்லரசுகள், எத்தனை உலகத்துடைய சூழல்கள் எப்படி மாறினாலும் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுக்கு என்ன செஞ்சான், இழிவை கொடுத்துக்கிட்டே இருந்தான். அல்லது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழிக்க வேண்டும் கங்கணம் கூட்டிக் கொண்ட அந்த குறைசிகளுக்கும் இன்னைக்கு குறைசி என்ற வார்த்தையே மக்கால் இல்லாம போச்சு, அல்லது இந்த நம்ம ஆளக்கூடிய இந்த அரபு மண்ணில இல்லாம போச்சு. யாராச்சும் இன்னைக்கு குறைசினை வேணா சொல்ல முடியுமா? அரபுகள் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இல்லாமல் ஆக்கினான், அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினான். அந்த கேவலத்தை கண்டிப்பாக என்ன செய்வான், நம்மை
இந்த காலத்தில் இந்த காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை போன்ற உம்மத்துக்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வான், இந்த யாரெல்லாம் நம்மளை சோதனைப்படுத்தினா கேவலப்படுத்திக்கிட்டு இந்த சிறுபான்மைகளை அநியாயம் செஞ்சிருக்கின்றான், அழிச்சாட்டியம் செஞ்சு கொண்டிருக்கானா, அவனுக்கெல்லாம் கண்டிப்பாக தாமதப்படுத்தி என்ன வேதனை அவனுக்கு கொடுக்க முடியுமோ, என்ன தண்டனை அவனுக்கு கொடுக்க முடியுமோ, என்ன சோதனை அவனுக்கு கொடுக்க முடியுமோ, எப்படி அவனை இழிவுபடுத்த முடியுமோ அந்த விதத்தில் என்ன செய்வான், கண்டிப்பாக என்ன செய்வான், இழிவுபடுத்துவான். எனவே நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த தன்மையை சரியான முறையில் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் நமக்கு ஏன் இப்படி சோதனை கொடுக்கின்றான், ஏன் அல்லாஹ் இவ்வளவு கேவலப்படுத்துகின்றான், அல்லாஹ் ஏன் நம்முடைய வாழ்வியலை இந்த அளவுக்கு சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற கேள்வி ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது. அந்த கேள்வி சைத்தானுடைய கேள்வியாக மட்டுமே இருக்கும். சொர்க்கத்திற்கு நுழைவது நாம் என்ன செய்ய முடியாது, இலகுவாக நுழைந்து விட முடியாது. அல்லாஹ் சொல்வதை போல, அல்லாஹ்வை கேட்பதை போல உங்களுக்கு முன்னால் செய்த முன்னோர்கள் அனுபவப்பட்ட அந்த சோதனைகளையும் அந்த முசீபத்துகளையும் அந்த சருகளையும் அனுபவிக்காமல் நீங்கள் என்ன ஈஸியாக போகலான்னு நினைக்கிறீங்களா, போக முடியாது அப்படின்னு சொல்வதை போல நாமும் ஈஸியாக சொர்க்கத்திற்கு போக முடியாது. இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆட்சியாளர்களையும் அதுபோன்று இந்த உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடியவர்களையும் ஒரே ஒரு சமூகம் என்றெடுக்கக்கூடிய சமூகம் யார் என்று சொன்னால் நாம் மட்டுமே என்பதை நீங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மட்டுமே அந்த வெற்றியை நமக்கு அல்லாஹ் தருவான். அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இஸ்லாமிய சூழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஈமானையும் தக்குவாயும் என்ன செய்து கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து யாராக இருந்தாலும் பெற்றிருக்கக்கூடிய தன்மையை என்ன செய்யணும், நம்மின் மூலமாக அல்லது நம்ம ஒரு சந்ததியின் மூலமாக அல்லது நம்முடைய வாரிசுகளின் மூலமாக கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். வெற்றி, இறுதி வெற்றி இந்த இஸ்லாமுக்கு, இந்த இறுதி வெற்றி இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நம்மை என்ன செய்துவிட மாட்டான், கைவிட மாட்டான். அதுபோன்று நமக்கு என்ன செய்வான், இழிவையும் அதுபோன்று அநியாயக்கூடிய சூழக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையும் நமக்கு தந்து கொண்டே இருக்க மாட்டான். நிச்சயமாக நமக்கு சுபச்செய்தி உண்டு. அந்த சுபச்செய்தி வல்ல ரஹ்மான் இந்த கடைசி பத்திரவின் மூலமாக நமக்கு தந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு சகோதரனும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அல்லாஹ் ரஹ்மான் இறுதி வெற்றி இஸ்லாமிற்கு, இறுதி வெற்றியாளர்கள் முஸ்லிம்களே என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.